வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 வீடியோ முன்னாடி நம்ம இந்த சத்தியயுகம் செல்வது எப்பொழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலிருந்து நிறைய அதுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வந்திருந்தது. பட் எனிவே, ஸோ அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு 2032 பக்கம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மவர்களுடைய கூற்றுக்களில் இந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடியது. பொதுவாக பூமியில் நடக்கக்கூடிய அந்த இல்லை விண்ணில் நடக்கக்கூடிய அந்த மாறுதல்களை வைத்து சொல்லக்கூடிய ஒரு கூற்று தான் இது. இதை பற்றி நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் கூட பார்த்துருக்கோம். சரிங்களா. இப்போது 2032 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம வந்து 3D கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் நம்ம வந்து இருக்கோம். நாமங்கிறது இந்த பூமியோடு சேர்ந்தே. சரிங்களா. இப்போ இந்த 3D கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த உலக சம்பந்தமான நிகழ்வுகளோடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலேயும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் மேலேயும், இந்த புலன்களினுடைய சுகங்கள் மேலே நம்ம அதிகப்படியான ஒரு பிடிப்போடு இருக்கக்கூடியது. நான் என்ற அகம்பாவத்தோடு கூடியிருக்கக்கூடியது அந்த ஈகோ அப்படிங்கிறத மட்டும்தான் முக்கியமாக கையில் பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படிங்கிறது பாருங்களேன். இந்த நிலை மாறும் பொழுது 5D கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போவோம். இது மனிதர்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் மொத்த பூமியுமே அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கூற்று. ஸோ அது 2032 வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்லை அதுக்கப்புறம்லாம் வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னா கிடையாது. இப்போவே பூமி மாறுதோ இல்லையோ, நாம் நம்மளுடைய அந்த ஒரு நிலையை வந்து நம்மளால் உயர்த்தி கொள்ள முடியும். அந்த 3D கான்ஷியஸ்னஸ்லேருந்து 5D கான்ஷியஸ்னஸ்க்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கூற்றும் இருக்குது. அப்போ என்னென்னலாம் பண்ணுனா அது போகும் அப்படிங்கிறதுக்கு அது மாதிரியே ஆங்கிலேயர்கள் இதற்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது புதுசாக இருக்கக்கூடிய விஷயமா, நமக்கு இது ஏதாவது புதுசாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை. காலங்காலமாக நம்மளுடைய பெரியவர்கள் இவங்க சொன்ன ஆக்சுவலாக நம்ம பெரியவர்கள் சொன்னதை தான் இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்லணும். காலங்காலமாக நம்மளுடைய பெரியவர்கள் இந்த செய்தியை தான் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த செய்தியை சரியாக பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகமோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலோ எப்படி இருந்தாலும் நாம் நல்ல நிலையில் இருப்போம். நாம் ஒரு ஆத்ம முன்னேற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருப்போங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. பாருங்களேன், நான் ஒன்று ஒன்றா சொல்ல உங்களுக்கு புரியும் நான் ஏன் அந்த ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்க்கணும், இந்த 3D கான்ஷியஸ்னஸ் டு 5D கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த டிமென்ஷன்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஃபிசிக்கலாக இந்த பூமி வந்து ஏதாவது பயங்கரமான ஏதோ இந்த இன்றைக்கி பச்சை கலரில் இருக்கிற பூமி வந்து இல்லை ப்ளூ கலரில் இருக்கிற பூமி பச்சை கலராக மாறிடுமான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லை. அங்கே வாழக்கூடிய உயிர்களினுடைய மனதில் ஏற்படக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது தான் அது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அப்படின்னு பார்த்தோம். இந்த சக்தியினுடைய கூட்டம் வந்து அதிகமாகும் பொழுது இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மாறுதலையே வந்து அது மாற்றக்கூடிய அளவுக்கு அதிகமான சக்தி உடையது அப்படிங்கிறது. இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 வீடியோவில் நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நித்திலந்தனமணி சேனலில். ஸோ ஒரு பெரும் திரளான மக்களினுடைய எண்ணம் ஒருநிலைப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், அதற்கேற்றாற் போல் இந்த பூமியே அதற்குண்டான மாறுதலுக்கு உட்படும் அப்படிங்கிறது அதில் இருக்க முக்கியம். அப்போ எல்லாருடைய மனோநிலையும் ஆத்ம முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும் பொழுது இந்த பூமியில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதுதான் மேட்டர்னு வச்சுக்கங்களேன். ஸோ த ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், நம்மளுடைய அதாவது இங்கே மனிதர்கள்னு சொல்லக்கூடியவர்களுடைய மனோநிலை மாறுதல் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து என்டையர் பூமியவே வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருள் சுகம், மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ் அப்படின்றது பார்த்திங்களா, இந்த பொருள் சுகம், அதிலிருந்து நம்ம வந்து மீண்டு வெளியே வரணும். இது கிடைச்சாதான் நான் நல்லா இருப்பேன், இது இல்லைன்னா நான் வந்து பெரும் வருத்தத்திற்கு உட்படுவேன். இன்றைக்கி நம்ம இந்த காதல் அது இதிலெல்லாம் வந்து பயங்கரமான ஈடுபாடு இருக்கும் இல்லையா. இல்லை இந்த பொருள் எனக்கு இருந்தால் தான், ஐஃபோன் வாங்கினா தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ்லேருந்து முழுக்க நம்ம வெளியே வரணும். அது இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ்லேருந்து வெளியே எப்படி வரும்னா, எனக்கு அது வேணும், நான் சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகம்பாவம், ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து நம்ம வெளியே வரணும். இதற்கு என்ன ஒரே வழி? ஆத்ம விசாரணை தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் சுகத்திலிருந்து மீண்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் ஆத்ம விசாரணையே ஒரே வழி. இதிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே மனோநிலை அப்படிங்கிறது என்றைக்குமே இறை சிந்தனையிலேயே என்றைக்குமே இருக்கும். அமைதியான ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு அப்படி நீடூழி அப்படி அந்த அமைதியான சுகமான ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு என்றைக்குமே வாய்க்கப்பட்டிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறது. இதுதான் எல்லா நேரத்துலையும் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே ஆத்ம விசாரணை தான். ஸோ அதுதான் இவங்களும் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அடுத்தது, இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? வில் பி இன் எ மைண்ட்ஃபுல் ஸ்டேட். அப்படின்னா என்ன? எப்போவுமே அந்த சாந்தமான மனோநிலையில் இருப்போம்.
நம்மை போல பிறரையும் கருதக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுல இருப்போம். அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது, சுகம் பிரச்சனை இல்லை, துன்பம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது அது நமக்கே ஏற்பட்டார் போல் அதை கருதி அவர்களுக்கு உடனடியாக உதவி செய்வதற்கு போவோம். உதவின்னு கேட்பதற்கு முன்னதாகவே நம்ம அந்த இடத்துக்கு போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வரும். அப்போது நாம் என்றைக்குமே சுகமாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலும் சுகமாக மாறும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அப்போ ஸ்டார்டிங் அங்கே அந்த விதை அது நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டார்டிங் நம்மகிட்ட இருக்கும். வில் பி ஆல்வேஸ் பீன் இன் அ மைண்ட்ஃபுல் ஸ்டேட். எப்பவுமே அந்த ஒரு தெளிவான ஒரு மனோநிலை, அமைதியான ஒரு மனோநிலை, சாந்தமான ஒரு மனோநிலையிலே என்றைக்குமே நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருப்போம். இது இருக்கும்போதே அடுத்து என்ன இருக்கும்? தியானம் அப்படிங்கிறது எளிமையில் கைகூடிடும். இவ்வளோதான். தியானத்திற்குன்னு நம்ம மெனக்கிடணுங்கிறது கிடையாது. தியானம் அப்படிங்கிறது எளிமையில் நமக்கு வந்து கைகூடிடும். அப்போது ஒரு நம்மளுடைய வாழ்வே வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக இருக்கும். 4 பேர்த்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு வந்து மாறிடும். எதெல்லாம் ஒழுக்கம்னு சொல்கிறோமோ அந்த ஒழுக்கம் வந்து பேச்சிலையோ எண்ணத்துலேயோ மட்டும் இல்லாமல் செயல்லையும் வந்து அது நமக்கு வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாறுதல் வரும்பொழுது இந்த எண்ணங்களும் இந்த செயல் மாற்றமும் சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் மாற்றும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியை. ஏன்னா நம்ம எனர்ஜி அடுத்தவங்களையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால அடுத்தவங்களே அதை கிளென்ஸ் பண்ணி அடுத்தவங்களே அவங்கள நல்லபடியாக மாற வைக்கும். இதுதான் அடுத்த நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அடுத்து இந்த மாதிரி மாறுதல்கள்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்மளுக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் பொசிஷன்ஸ், எனக்கு அது வேணும், இது வேணும், பெரிய பங்களா வேணும், ஏக்கரா கணக்கில் தோட்டம் வேணும், பெஞ்சு கார் தான் வேணும், இது மாதிரியெல்லாம் இல்லாமல் தேவை என்ன? நான் 3 வேளை சோறுமா இல்லை தங்கறதுக்கு ஒரு இடமா போதும், இது 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 எனக்கு போதும். அன்பான மனைவி, அளவான பிள்ளைகள், பெற்றோரோட நல்லபடியான ஒரு உற்றார் சுற்றத்தோட போதும்பா, இது நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு இது போதும், இதை தவிர வேறு என்ன? அப்படி ஆயிடுவோம் நம்ம. உண்மையிலுமே அது நமக்கு இருந்தால் போதும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு போதுமென்ற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிற நமக்கு வந்துடும். அனாவசியமாக அந்த சேர்த்து இன்னும் வேணும் அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்காது. இது இருக்கா போதும், இல்லை தேவை ஒன்று இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது இல்லை, இப்பொழுதுக்கு இதுதான் இருக்குது, சரி பரவாயில்ல, அந்த ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு அப்படிங்கிற நமக்கு வந்துடும். அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மனப்பாங்குக்கு நாமும் வந்துடும். போதும் அப்படிங்கிறது, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து முழுக்க வந்துடும். இந்த உலகத்தில் வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் கொஞ்ச நாள் இருக்கேன் போயிட போகிறேன், நீயும் கொஞ்ச நாள் இருக்கே போயிட போகிறேன், நீ என்னை மதித்து தான் எனக்கு என்ன ஆக போகுது, இல்லை நான் உன் மரியாதை எதிர்பார்த்து தான் எனக்கு என்ன ஆக போகுது, நான் என்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் எனக்கு எங்கே போய் என்ன கதி கிடைக்குமோ அது கிடைக்கும், நான் உன்னை பார்த்துட்டு எனக்கு வாழணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மனோநிலை எல்லாருக்குமே இருக்கும். அப்போ எல்லாருமே ஒழுக்கமாகவே இருப்பாங்க. இவங்க இன்னொருத்தங்களுடைய வேலிடேஷனுக்காகவோ அடுத்தவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்காது. இந்த மாறுதல் எல்லாத்தையும் நமக்குள்ளே இப்போவே நம்ம கொண்டு வந்துக்கணும் அப்படிங்கிறத மேட்ரு. கொண்டு வந்துக்க முடியும் தானே, முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதை கொண்டு வந்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தவங்களுடைய புகழ் பாராட்டிற்காக எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஈகோ இல்லை, நான்ற அகம்பாவம் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க மனசு வந்து அமைதியாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுல இருக்கும். எண்ணக்கூடிய எண்ணங்கள் அதில் வந்து அமைதியும் தெளிவும் அன்பும் கலந்து இருக்கும். இதுதான் முக்கியமே. எண்ணக்கூடிய எண்ணங்களில் தெளிவு இருக்கும். அடுத்தவங்ககிட்டருந்து இப்போ எப்படி பிடுங்கிறது, எப்படி அடித்து வாங்கிறது, எப்படி ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸுக்கு அந்த இடத்துல எள்ளளவும் இடம் கிடையாது. வெறும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் மாற்றம் ஒன்று வந்து மக்கள் அந்த நிலைமையில் மாறினார்னா அப்போ அவன் எங்கேயோ சீரழிஞ்சிருப்பான்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஒரு வேளை இந்த 2032 நம்ம இந்த உலகம் மாறும் பொழுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வு எந்த அளவுக்கு மாறும், அந்த வாழ்வு மாறுச்சுன்னா இத்தனை மாறுதலும் அவனுக்கு அன்னைக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இப்பொழுதே நம்ம அந்த மாற்றத்தை நம்மளுடைய மனசில் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த உலகமும் சுற்றுச்சூழலும் எப்படி மாறினாலும் நம்ம வந்து என்றைக்குமே அமைதியாகவே இருப்போம். ஸோ அதனால இப்போலேருந்தே அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமே. ஸோ நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே பியூராக இருக்கும். தெளிவான மனோநிலை, நல்ல உயர்ந்த சிந்தனைகள் உள்ள ஒரு மனோநிலை அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனைகளும் நல்ல ஒழுக்க நெறிகளையும் நமக்கு நாமே வளர்த்திக்கிட்டு அதை நம்ம பின்பற்றிகிட்டே இருப்போம். என்னமோ சுற்றி என்னமோ இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு இல்லை, நான் ஒழுக்கமாக இருக்கியா அந்த நிலையில் நம்ம இருந்தால் போதும். அடுத்தவனை வந்து சொல்லாலேயோ செயலாலவோ உடலளவுலையோ எந்த வகையிலையும் பிறரை நான் காயப்படுத்துவது இல்லை.
நான் என்னுடைய லிமிட்டில் இருந்துக்குவேன். உனக்கும் ஒரு பார்டர் இருக்குது, நீ என்னை காயப்படுத்துறதுக்கு உள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது. சரி, அப்படியே அதுக்கு மீறி பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி இருக்கா? திருவருள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்குது, என்னையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்கிறது என்ன நடக்குதோ நடக்கு, நான் ஏற்றுக்கிறேன். அதனால் நான் என்னுடைய ஒழுக்க நெறியில் தவற மாட்டேன். அப்படி ஒரு மனோநிலையை திடமாக வளர்த்தி கொண்டு நம்மளுடைய வாழ்வை முன்னேற்றி செல்லும் பொழுது நமக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் அந்த 3D கான்ஷியஸ்லேருந்து 5D கான்ஷியஸ்னஸ்க்கு அப்படியே நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவர்கள்ட்ட அன்பு கருணை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஒன்றாக வாழக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா இரக்கம் தாயுள்ளம் அப்படிங்கிறது அவர்களுடைய மனசில் கூடி நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால அங்கே வெறுப்பு கோபம் பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய எதற்குமே அவர்களுடைய மனசில் இடமே இருக்காது. அன்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த அரவணைச்சு போகக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது தாயுள்ளம்னு சொல்லக்கூடியது. 10 குழந்தை இருந்தாலும் அந்த 10 குழந்தையும் அந்த அம்மா ஒரே மாதிரி பார்ப்பா. அதனால தான் அதுக்கு பேர் தாயுள்ளம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஒரு எண்ணம் மொத்த சமுதாயத்தின் மேலே எல்லாத்து மேலேயும் இருக்கும். சொந்த பந்தம்னு இல்லை, எல்லாத்து மேலேயும் மனிதர்களுக்கு இருக்கும். அந்த ஒரு தன்மையும் நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். கால வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ அந்த மாதிரி கால வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லா நேரமும் ஒரே நேரம் தான், அவ்வளோதான். அங்கே நடந்ததா அதனுடைய அனுபவம் சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்க போகிறோம். அதில் நடந்த அனுபவம் இன்றைக்கி என் மனதில் இருக்குது. சிந்திக்கும் பொழுது நான் நிகழ்காலத்துலேயும் இருக்கேன், கடந்த காலத்துலேயும் இருக்கேன். அப்போ எதிர்காலத்தை வச்சு இந்த ரெண்டையும் வச்சு எதிர்காலத்தை சிந்திக்கும் பொழுது நான் நிகழ்காலத்துலேயும் இருக்கேன், எதிர்காலத்துலேயும் இருக்கேன். இப்போ இந்த கால வித்தியாசங்கிறது ஒன்றும் இல்லையே. நான் எங்கே நினைக்கிறேனோ நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நல்ல ஒரு தெளிந்த மனோநிலை வரும் பொழுது அந்த இடத்துல காலத்தை பற்றின பேச்செல்லாம் இருக்காது. இன்றைக்கி இந்த நொடியில் நான் ஒழுக்கமானவனா நல்லவனாக இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அன்றைக்கி என்ன அடுத்தது என்ன அதெல்லாம் இல்லை. காலம் போய்கிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த அடுத்த அந்தந்த நொடி நான் நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கேன், அந்தந்த நொடி நான் யோகியமாக இருக்கேன், அவ்வளோதான். அப்போ எனக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே வந்தே தீரும், எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு காலத்தை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஒரே சீரான நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையும் எண்ணமும் அவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால காலம் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமாக இருக்காது. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவங்கன்னு சொல்கிறது அந்த அவங்க நம்ம தான். இப்போலிருந்தே அந்த மாற்றத்தை நம்மகிட்ட கொண்டு வந்துடும் பொழுது ஒருவேளை சொல்லும்படியோ தெரியாது, சொல்கிறபடி இந்த உலகம் ஒரு கட்டத்தில் ஒரு மாறுதலுக்கு உட்படுது அப்படின்னு சொன்னால் அந்த உட்படும் பொழுது நாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போவே நம்மளுடைய மனது நல்ல ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த நேரம் இன்னும் சுகமான ஒரு இடமாக மாறி இருக்கும். ஸோ முயற்சி செய்வோம். இல்லை நம்மளுடைய பெரியவங்க சொன்னதான், ஆத்ம விசாரணை செய்ய, தியானம் இரு, அனைத்தையும் சமமாக கருது, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் கருது, இதெல்லாமே இப்போ நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போனது தானே. அதே தான் மற்றபடி வரணும், ரைட்? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் 3D கான்ஷியஸ்னஸ் டு 5D கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில். நம்ம இதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மண்ணில் பிறந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை கேட்டு படிக்கிறதோடு நிறுத்தாமல் பயிற்சியும் செய்ய ஆரம்பிப்போம். மாறுதலை நமக்குள் நாமே வளர்த்தி கொள்வோம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.